இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பும் அறிவும் மிக்க அவையோர்களே, பெரியோர்களே, ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோயன்றே நாம் வாழ வேண்டுமானால் நம்மையும் நம் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திருவள்ளுவர் புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்றார். உடலை தண்ணீராலும் உள்ளத்தை தீதில்லால் உண்மையாலும் தூய்மையாகலாம் என்பது இதன் கருத்து. உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்வது போன்றே நம் வாழும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம் முண்டாசு கவி பாரதியும் சந்தி தருபருக்கும் சாஸ்திரம் செய்வோம் என்று தூய்மையை உயர்த்தி கூறினார். நம் வீட்டை சுற்றி கழிவு நீர் தங்காமலும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி டெங்கு, மலேரியா போன்ற கொடிய நோய்களில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். இயற்கை என்பது இறைவன் கொடுத்த வரம். இயற்கையின் முதன்மையானது தாவரங்களே. உலகத்தின் அனைத்து உயிர்களும் தாவரங்களே நம்பி வாழ்கின்றன. தாவரங்கள் நமக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் அனைத்து நலங்களையும் கொடுப்பதோடு அது வெளியிடும் ஆக்சிஜன் அனைத்து உயிர்களுக்கும் அவசியமானது. ஆதலால் மண்வளத்தை கெடுக்கின்ற பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றி நீர், நிலம், காற்று, ஆகாயம், ஒளி போன்ற இயற்கைகள் மாசுபடாத வழி